அந்த கஞ்சியை மட்டும் குடித்து வாழ்ந்த நிலையில் சிலர் ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த இங்குள்ள மக்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்காலில் நமது மக்கள் அடைந்த இன்னல்கள் துன்பங்கள் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இடமோமே. அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் பார்த்திங்கன்னா சாவகச்சேரி பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிற அந்த சிவன் ஆலயத்துக்கு கிட்ட நிற்கிறோம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு இந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கணும். அந்த நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மே மாதம் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த இனவழிப்பு இடம்பெற்ற அந்த நாளில் அந்த மக்கள் அருந்தி அந்த கஞ்சி அந்த உப்பு கூட போடாமல் அந்த வெறும் தண்ணியிலே பார்த்திங்கன்னா அந்த அரிசியை போட்டு காய்ச்சி குடித்த அந்த கஞ்சி இன்றைய தினம் பொதுமக்களுக்கும் இங்கே காட்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எமது இனம் தமிழ் இனம் பட்ட அந்த துன்பங்கள் வேதனைகளை இளம் சமுதாயத்துக்கும் வருகின்ற சமுதாயத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அவற்றை கடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதிகளால் பார்த்திங்கன்னா இப்படியான இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் என்ற அந்த ஒரு நிகழ்வு இடம்பெற்று இப்படியாக கஞ்சிகள் கொடுக்கப்பட்டு அந்த வரலாறுகள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இடமோமே. அழிந்த பொழுதும் உணர்வை இழக்கவில்லை. முள்ளிவாய்க்காலில் நமது மக்கள் அடைந்த இன்னல்கள் துன்பங்கள் அவர்கள் அனுபவித்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாத யாருக்குமே அதை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுபட்ட துன்பங்களை நினைவு கூர்ந்து இந்த நாட்கள் நாம் இந்த நினைவு நாட்களை நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அன்று அனுபவித்த அவர்கள் அந்த கஞ்சியை மட்டும் குடித்து வாழ்ந்த நிலையில் சிலர் ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களை கடந்த இதை நினைவு கூறும் முகமாக நாங்கள் இன்று இந்த சாவகச்சேரி சிவன் கோவில் முன்னிலை சிவன் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சிவன் கோவில் முன்னிலையில் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இதை செய்து நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். இந்த நாளை நமது வருங்கால சந்ததியினர் மறக்கக்கூடாது. நமக்கு நடந்த இனப்படுகொலை இன்னும் ஒரு தீர்வு காண முடியாத நிலையில் உள்ளது. அதற்கு சர்வதேசம் ஒரு நீதி வழங்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நினைவு கூறும் முகமாக இன்றைய இதை நாங்கள் இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே சாவச்சேரியை சேர்ந்த அனைவரும் இந்த கஞ்சியை அருந்தி
நமக்காக உயிர் நீத்த மக்களை நினைவு கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முள்ளிவாய்க்கால் மக்கள் பட்ட துன்ப துயரங்களை நினைவு கூறும் முகமாகவும், முள்ளிவாய்க்காலிலே இனத்திற்காக மரணித்த அந்த மக்களுடைய ஆத்மா சாந்தி வேண்டியும், இன்னமும் நமது முள்ளிவாய்க்காலில் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துன்ப துயரங்களுக்காக உள்ளூரிலே நாங்கள் நீதி எதிர்பார்த்து காத்திருந்தோம். இதுவரை நமக்கு நீதி வழங்கப்படவில்லை. எனவே சர்வதேச சமூகம் நமக்கு நீதியை வழங்க வேண்டும். இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் அல்ல, இங்குள்ள மக்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் கட்சி வேறுபாடின்றி, சமூக சாதி வேறுபாடின்றி தமிழினத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும். எல்லா மக்களும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே அவர்களை நினைந்து ஒரு கணம் தங்களுடைய மனச்சாட்சிப்படி அவர்களை நினைவு கூற வேண்டும். நமக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறி எல்லா மக்களும் இந்த நீதிக்காக போராட முன்வாருங்கள் என்று கூறி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களை முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைக்க உதவ வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் கலந்து கொண்ட இந்த அன்பர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை கூறி ஆனந்த சயனா சிவாய நமோ, சயனா சிவாய நமோ, ஓம் சாந்தி சிவாய நமோ, ஓம் சாந்தி சிவாய நமோ, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. முதலை துவதேச மந்திரமுறை குந்த சத்குருவாயுடானி நின்றவாய் ஆதி முதல்வனாய் இந்த கஞ்சியை பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கஞ்சியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சியில் எந்த விதமான ஒரு சுவையுமே இருக்காது. சாதாரணமாக ஒரு அரிசியை வந்து நாங்கள் தண்ணிக்குள்ளே கொதிக்க போட்டுட்டு குடித்தா அப்படி இருக்குமோ அதே தான். அதைத்தான் பார்த்திங்கன்னா அந்த மக்களின் இறுதி காலகட்டங்களில் வந்து அவர்களுக்குரிய அந்த உணவாக இருந்தது இந்த கஞ்சி தான். இறுதி யுத்தத்தின் போது நிறைய பேர்ட்ட வந்து நிறைய மக்களோட உயிரை காப்பாற்றியது பார்த்திங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நினைவு நாளும் இந்த நாளும் இந்த கஞ்சியும் வந்து எப்போவுமே தமிழர்களால் மறக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது. கஞ்சி வடிதா ஒரு செட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓரத்தில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு